சர்க்கிள் பர்ஃபெக்டாக வரும் அப்படி தானே எதிர்பார்த்தீங்க. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக பர்ஃபெக்ஷன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எனிமி. பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சி நம்ம விஷயங்களை ஆரம்பிக்காமையே விட்டுடுறோம். நிறைய நம்ம என்ன பண்ணுறோன்னா திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த விஷயத்த நம்மளால ஆரம்பிக்க கூட முடியாமல் போயிடுது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஓவர் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டேஜில் நம்மளால முடியலன்றப்போ நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு செல்ஃப் டவுட் வந்துடுது, நம்மளோட ப்ராக்ரஸ் குறைஞ்சிடுது, நம்மளோட கான்ஃபிடென்ஸ் போயிடுது. ஸோ கம்பேரிசன் அடுத்தவங்களோட நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்திறன் இருக்குது. ஸோ அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாமல் நமக்கு நம்மளோட பாத் வேற, அவங்களோட பாத் வேறங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அந்த வேலையில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம பர்ஃபெக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ப்ராக்ரஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வேலையை செய்யவும் முடியும், க்ரோ ஆகி ஃபார்வர்டில் போகவும் முடியும். தேங்க்யூ.